சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அமைந்துள்ள சக்தி மாரியம்மன் கோவில் குடமுழக்கு விழாவில் ஐஜிகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் மற்றும் அவரது குடும்பத்தினர் சுவாமி தரிசனம் செய்தனர். தாண்டவராயபுரத்தில் எழுந்தருளி உள்ள சக்தி மாரியம்மன் கோயில் குடமுழக்க விழா கடந்த 20ஆம் நாள் விக்னேஸ்வர பூஜை, புண்ணிய வசனம், மகா கணபதி ஹோமம், வாஸ்து சாந்தி பூஜைகளுடன் தொடங்கியது. தொடர்ந்து இன்று அதிகாலை 3 காலை யாக பூஜைகள் நடத்தப்பட்டன. இதையடுத்து பல்வேறு புண்ணிய தலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை யாகசாலையில் வைத்து பூஜை செய்து கோபுர கலசங்களில் ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து சக்தி மாரியம்மன் மூலவருக்கு புனித நீரை தெளித்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஐஜிகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் மற்றும் அவரது குடும்பத்தினர் கலந்து கொண்டு மகாசக்தி மாரியம்மனை தரிசனம் செய்தனர். குடமுழக்கு விழாவை முன்னிட்டு 3 நாட்களும் எஸ்ஆர்எம் குழுமம் சார்பில் அனைத்து பொதுமக்களுக்கும் காலை, மதியம், இரவு என 3 வேளையும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஐஜிகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர், எஸ்ஆர்எம் கல்விக் குழும அறங்காவலர் ஈஸ்வரி பாரிவேந்தர், எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக இணைவேந்தரும் ஐஜிகே தலைவருமான டாக்டர் ரவி பச்சமுத்து, எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக இணைவேந்தர் டாக்டர் சத்யநாராயணன், திருச்சி மற்றும் சென்னை ராமாபுரம் எஸ்ஆர்எம் கல்விக் குழும இணைத் தலைவர் கீதா சிவகுமார், எஸ்ஆர்எம் குழும மேலாண் இயக்குனர் பத்மபிரியா ரவி, எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் மேலாண் இயக்குனர் மணிமங்கை சத்யநாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஐஜிகே பொதுச் செயலாளர் சண்முகம், ஆத்தூர் சட்டப்பேரவை தொகுதி மாவட்ட தலைவர் பார்த்திபன் மற்றும் ஐஜிகே மாநில மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக பொறுப்பாளர், மகளிர் அணியினர் உள்ளிட்ட ஐஜிகே அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் குடமுழக்கு விழாவில் கலந்து கொண்டனர். மேலும் அதிமுகவை சேர்ந்த ஆத்தூர் சட்டப்பேரவை உறுப்பினர் ஜெயசங்கரன், சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் ஆர் இளங்கோவன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரும் விழாவில் பங்கேற்று சாமி தரிசனம் மேற்கொண்டனர்.